Hi, this is Jivo. Welcome to Tamil Nadu Trading Academy. இந்த வீடியோல tomorrow Sensex expiry, Sensex Nifty, Bank Nifty trade setup என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் Nifty and Bank Niftyக்கு இதுதான் இயர்லி எக்ஸ்பைரி. இயர்லி எக்ஸ்பைரியில ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பர்டிகுலராக ட்ரேட் நடக்கும்போது ஆப்ஷனோட ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நிஃப்டி போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 47,850. அப்போது அட் த மணி 47,900 ஆர் 47,800. நார்மல் டேஸில் அட் த மணியில் ஏடிஎம்மில் தேர்ஸ்டே மார்னிங் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 620 பாயிண்ட்ஸில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் ஆகி ஓப்பன் ஆகும். ஃப்ரைடே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 520 to 540 ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா, இது நார்மல் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக். பட் இது வந்து லாஸ்ட் எக்ஸ்பைரி. ஆப்ஷன்ஸ் செயினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 47,850ல். நீங்கள் 800 900 ப்ரீமியம் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாடல் போடுறோம், இல்லை ஆப்ஷன் செல்லிங்கில் அட் த மணியில் இருக்கும்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஈவனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4800 தான் இருக்குது. 360 4800 தான் ஈவனாக இருக்குது. அப்போது இப்போ ட்ரேட் நடக்கிறதுலேருந்து 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி தான் அட் த மணி ப்ரீமியம் மாதிரி ரியாக்ட் ஆகுது. அதுக்காக தான் சொல்கிறது இது வந்து இயர்லி எக்ஸ்பைரி. ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போறீங்க, இல்லை ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் கால்குலேட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 47,800ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஓகே 47,600 புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 47,600 புட் ஆப்ஷனில் என்ன டெல்டா வேல்யூ இருக்கோ அந்த டெல்டா வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். அதனால தான் இந்த வீக்கில் ஆப்ஷன் செயினை பார்த்துட்டு ப்ரீமியம் செக் பண்ணிட்டு ட்ரேட் என்ட்ரி பண்ணுங்க. செகண்ட் அதே மாதிரி தான் சென்செக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். சென்செக்ஸ் டுமாரோ எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70,950ல் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 70,865ல் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அட் த பண்ணி ப்ரீமியம் ஒர்க் ஆகுறது பாருங்க 200 to 200 ஈவனாக இருக்கிறது வந்து 71,100ல் தான் இருக்கு. சேம் கான்செப்ட் தான் நிஃப்டிக்கு. நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து 21,285. அட் த மணி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 21,400ல் தான் ஸ்டாடல் போடுற மாதிரி இருக்குது. அதனால் ட்ரேட் நடக்கும்போது நாளைக்கு வெயிட் பண்ணிவிட்டு ப்ரீமியம் கால்குலேட் பண்ணி கால் ஆப்ஷன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண போகிறோம், புட் ஆப்ஷன்னா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண போகிறோம், அதோட டெல்டா வேல்யூ எவ்வளோ, அந்த டெல்டா வேல்யூக்கு எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகும்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் 21,350ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 21,250 பார்த்தீங்கன்னா 70 rupees தான் இருக்கும் ப்ரீமியம். 70 rupees தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்தீங்கன்னா அந்த 70 rupeesக்கு என்ன டெல்டா வேல்யூ அதுபடி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். அதனால இந்த வீக் வந்து இயர்லி எக்ஸ்பைரி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே ஃபால் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. நம்ம வந்து 20,950ல் பவுன்ஸ் ஆகும்னு சொன்னோம், ஒரு 20,976ல் பவுன்ஸ் ஆயிடுச்சு. டாப் டு பாட்டம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நிஃப்டியை வந்து எக்ஸாக்டாக 0.5 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. எப்போதுமே ஒரு ஃபால் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஒரு ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 லெவல் ஆர் 0.6 லெவல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் எகைன் ரிஜெக்ஷன் ஆகலாம். எகைன் ஃபாலுக்கு செல்லர்ஸ் இங்கே தான் ஆக்டிவேட் ஆகுவாங்க. இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.5 லெவலுங்கிறது 21,285, ஆல்மோஸ்ட் 20,300 வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 21,350. 350ல் சப்போர்ட் இங்கே தான் பிரேக் ஆச்சு, எகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு, எகைன் இது டெசிசிவாக பிரேக் பண்ணிடுச்சு. இப்போது இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டுமாரோ ட்ரேட் நடக்கும்போது இந்த 60 பாயிண்ட்ஸில் இந்த 70 பாயிண்ட்ஸில் ட்ரேட் நடக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலேயே நம்ம சொல்லியிருந்தோம், ட்ரேட் நடக்கும்போது பார்த்து இந்த இடத்துல டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கே தான் டிசைட் பண்ணுங்க எய்தர் சைடு. அதே மாதிரி இது வந்து ட்ராப் ஜோன். இது வந்து ட்ராப் ஜோன். இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுங்க, கேப்சர் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. ஒன்ஸ் 21,360
21,360 எபோ மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகி ப்ரூவ் பண்ணணும், சப்ஸ்டெயின் ஆகணும். ஆர் பிரேக் ஆகிட்டு திருப்பி எகைன் சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுங்க. கால் ஆப்ஷன் சைடில் ஒரு நல்ல மூமெண்டமாக கேட்ச் பண்ணலாம். இந்த ஏரியாவை திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது வந்து ட்ராப் ஜோன். இந்த ஜோனில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து ட்ராப் ஜோன். பிகாஸ் ப்ரீவியஸ் சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். டாப் டு பாட்டம் 0.6 லெவல் ஒன்ஸ் பிரேக் ஆகணும், இல்லை வந்த ஃபாலுக்கு எகைன் ரீடெஸ்ட் ஆகும். அதனால இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடம். இந்த இடத்துல நாளைக்கு ட்ரேட் ஆகும்போது வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ட்ராப் ஜோன் ஒன்று இது சப்ஸ்டெயின் ஆகணும், சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகணும். 21,000 வெயிட். செகண்ட் 21,180 21,180க்கு கீழே ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணலாம். பிரேக் அவுட் ஆகிட்டு எகைன் இந்த இது பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகுது அப்படின்னா, பிரேக் டவுன் ஆகும்போது 21,180 புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொமெண்டம் ட்ரேடு நீங்கள் கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 350 லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகணும், ப்ரூவ் பண்ணணும், சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகணும். செகண்ட் பாட்டம் டு டாப் வச்சுருக்கேன். பாட்டம் டு டாப்பில் மார்னிங் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 0.52 லெவல் ஆர் 0.3 லெவல் இது எல்லாமே எகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆகிற லெவல். ரிஜெக்ட் ஆகிற லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. சென்செக்ஸும் அதே மாதிரி தான், சேம் சினாரியோ. நிஃப்டி நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான் ட்ரேட் ஆகும், டிஃப்ரென்ஸே கிடையாது. சென்செக்ஸும் டாப் டு பாட்டம் 0.5 லெவல் எகைன் 71,150க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகணும். கால் ஆப்ஷன் ட்ரேட் ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ணுறதுக்கு சேம் எப்படி நிஃப்டியில் ப்ரீவியஸ் இருக்கோ அதே மாதிரி சென்செக்ஸில் 71,100 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கு. எகைன் பாட்டம் டு டாப் பார்க்கும்போது இந்த ஏரியாவில் கன்சல்டேஷன் ஆச்சுன்னா நாளைக்கு சென்செக்ஸை ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. பிகாஸ் கன்சல்டேஷன்லேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடுக்குள்ளே இந்த ஒரு 250 பாயிண்ட்ஸ்குள்ளே கன்சல்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் ட்ரேட், இது பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். அது வரைக்கும் இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் நடந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து ட்ராப் ஜோன். கன்சல்டேஷன்லேயே ப்ரைஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் சென்செக்ஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்டெயின் ஆக முடியலன்னா எகைன் பிரேக் ஆகும்போது இந்த 70,283க்கு மேலே க்ளோசிங் வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் 70,500 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் ஆர் 2 ட்ரேட் பண்ணணும். உங்கள் மொமெண்டமுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் கேண்டில்ஸ்லாம் பாருங்கள், எஸ்எல் ஹண்டிங் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் செக் பண்ணி பாருங்கள், அசால்ட்டாக 60 to 70 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகுது. அதனால வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆகி ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 0.5 லெவல் ப்ரீவியஸாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகுது. சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணுங்கள். ப்ரைஸ் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. இப்போ இந்த எக்ஸாம் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரியாக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் அதுக்கப்புறம் பிரேக் ஆகும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேட். இந்த மாதிரி மொமெண்டம் ட்ரேட் மட்டும் இப்போ இந்த வீக் எக்ஸ்பைரி எடுங்க. பிளைண்டாக ரேண்டமாக ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ஸ் ரிஜெக்ஷன் லெவலில் இருக்குது. அதனால் பார்த்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியமும் ஹை ப்ரைஸில் இருக்கும். அதனால் பார்த்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும்
47,600, 650 rejection level, support, 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 break. எகைன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு. பட் அன்சர்ப்ரைசிங் மூமெண்ட், நல்ல ஒரு 400 பாயிண்ட்ஸ் டு 500 பாயிண்ட்ஸ் ரேலி செகண்ட் ஹாஃபில். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ட்ரேட் நடக்கும்போது ஸ்ட்ரைக் பேஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 47,650 வரைக்குமே சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் வந்தாலும் பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் தான். ரீட்ரேஸ்மெண்ட்டில் எகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே 47,800 டு 47,800 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் ஸ்லைட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 40,800 பிரேக் பண்ணி சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா 48,200 வரைக்கும் கண்டினியூஸாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா 47,700 டு 47,600 பையிங் ப்ரெஷருக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் பையிங் ப்ரெஷர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 48,000க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க, ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 47,600ல் எகைன் சப்போர்ட் எடுத்த வரைக்கும் எகைன் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த 600 கீழே, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் ஆகும்போது ரீடெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 47,300. இது புட் ஆப்ஷன் ட்ரேட், சப்போர்ட்டில் கால் ஆப்ஷன் ட்ரேட், எகைன் பிரேக் அவுட்டில் கால் ஆப்ஷன் ட்ரேட். இந்த மாதிரி வெயிட் பண்ணி மொமெண்டமை ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ட்ரேடில் ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். லோவர் டைம் ஃப்ரேமில் டெலகிராம் சேனலில் அப்போ இருக்க சினாரியோ பேஸ் பண்ணி, பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுறோம். நியூ கைண்ட் ஆஃப் செட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.